Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் பள்ளியில் கட்டப்பட்ட கூடுதல் கட்டிடத்தினை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் திறந்து வைத்தார். பூசலபுரம் அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் 83,60,000 ஒதுக்கீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் திறந்து வைத்தார். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த அவரை மாணவிகள் உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர், பள்ளிகளில் நிறுத்தப்பட்ட மடிக்கணினி ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார். விழாவில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே திருநங்கைகளுக்கு இலவச வீட்டுமனை இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெண்ணந்தூர் அருகே கோப்பம்பட்டி பகுதியில் 12 திருநங்கைகளுக்கு சுமார் 500 சதுர அடி பரப்பளவில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் திருநங்கைகளுக்கு வீட்டுமனை இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருநங்கைகள் ஆத்தூர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திருநங்கைகள் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதில் திமுக நகர செயலாளர் மணிவண்ணனும் கவுன்சிலராக உள்ள அவருடைய மனைவி பிரபாவதியும் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லிக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட திடீர்குப்பத்தில் வீட்டுமனை பட்டா இல்லாத 35 குடும்பங்களில் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் மனை பட்டா வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாகவும் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே சாலை விபத்தில் கட்டிட தொழிலாளி உயிரிழந்ததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த கட்டிட தொழிலாளி மீது கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இப்பகுதியில் வரவேண்டிய பாலத்தை திமுக அமைச்சர் பொன்முடி தனது கல்லூரி செல்லும் சாலைக்கு மாற்றியதால் இப்பகுதியில் விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை தாக்குதல் நடத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆனா இந்த உயிர் போற சேதாரத்துக்கு எந்த அதிகாரம் வரல. இது என்ன ஆட்சி நடத்துறாங்க, என்ன பண்றாங்க? 3 மாசம் ஆகுது, தண்ணி பிடிச்சி இந்த ஏரியாவே கரைச்சி போச்சு. இது வரைக்கும் இந்த ரோட்டுக்கும் ஸ்டெப் எடுக்கல, யாரும் எடுக்கல. இந்த ஆக்சிடென்ட் ஆகிறது இந்த ரோட்டு பாலில் தான் ஆகுது. இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். என்னதான் பண்றாங்க அரசியல்? இது என்ன ஆட்சியா வேற என்ன சொல்லுங்க? இதே எடப்பாடி ஆட்சியா இருந்தால் நல்லா நடத்துவாங்க. இந்த திமுக ஆட்சி வந்து குட்டிசாரா போச்சுங்க. இது விழுப்புரம் டு பாண்டி டு பெங்களூர் பைபாஸ் வர்றதுக்கு இந்த ரோடு வழி இருந்தது. திடீர்னு ரோடை போட்டாங்க. இங்கே பாலம் தான் வர்றதா இருந்தது. நம்ம அமைச்சர் இருக்காரு, பொன்முடி அமைச்சர் இருக்காரு, அவர் காலேஜுக்கு மட்டும் பாலம் போட்டார். இங்கே அந்த பாலம் இங்கே தான் வந்திருக்கணும். அந்தாண்ட பார்த்தா அந்தாண்ட ஊர் இல்லை, ஓடக்கார மட்டும்தான் இருக்கு, ஓடை மட்டும்தான் இருக்கு. எங்கள் ஊர் இந்த வழி பார்த்தா பாண்டிச்சேரி வரலையும் வழி போகுது. இப்படி பார்த்தா பெங்களூரு பைபாஸை பிடிச்சி வழி போகும். இதில் பைபாஸ் பாலம் வர்ற வழியாக இருந்தது, இதில் பாலமே போடலை. அதனால தான் இப்போ அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தெருநாய்கள் கடித்து பலியான ஆடுகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க கோரி 2வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை விடியா திமுக அரசின் ஏவல் துறை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. வன்மலை, சென்னிமலை ஆகிய பகுதிகளில் தெருநாய்கள் கடித்து 23 ஆடுகள் உயிரிழந்தன. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க கோரி வியாழக்கிழமை முதல் திட்டுப்பாறை அருகே பாரவளசில் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து அவர்களை திமுகவின் ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்த ஜனநாயக விரோதத்தை அரங்கேற்றினர். தமிழகத்தில் இருவேறு பகுதிகளில் நடைபெற்ற விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சென்னையை சேர்ந்த பிரபாகரன், சபரிநாதன் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 காயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையோரத்தில் இருந்த கல்மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற காய்கறி வியாபாரி நாகராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசும் மைனாரிட்டி பாஜகவும் சாலை பாதுகாப்பில் துளியும் அக்கறையின்றி செயல்படுவதால் விபத்துக்களால் உயிரிழப்புகள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலையில் விமான ஓடுதளத்திற்கு நிகராக போடப்பட்ட சாலை என விடியா திமுக அரசின் அமைச்சர் ஏவா வேலு உருட்டிய சிமெண்ட் சாலை சேதமடைந்து பேட்ச் ஒர்க் செய்யப்பட்டுள்ளது.
இந்நிலையில் திருவூடல் தெரு தேரடி தெருவில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை விடியா திமுக அரசின் அமைச்சர் ஏவ வேலு தொடங்கி வைத்துள்ளார். இந்த சிமெண்ட் சாலையாவது திமுக அரசின் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இல்லாமல் தரமாக அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி விபத்துக்குள்ளானதில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே கீரநல்லூர் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற சிலிண்டர் லாரி மீது எம்சாண்ட் ஏற்றி வந்த லாரியும் கண்டெய்னர் லாரியும் அடுத்தடுத்து மோதியது. இதனால் சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி சாலை தடுப்பில் மோதி சிக்கிக் கொண்டது. இந்த விபத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே முதியவரை மோதிய கார் தேநீர் கடையில் மோதி நின்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வியாழக்கிழமை பிற்பகல் அருப்புக்கோட்டை பாவடித்தோப்பு பகுதியில் அதிவேகமாக வந்த கார் வளைவில் திரும்பும்போது சைக்கிளில் சென்ற முதியவர் மீது மோதி அங்கிருந்த தேநீர் கடையிலும் மோதி நின்றது. இந்த விபத்தில் முதியவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். தேநீர் கடையின் முன்பகுதி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் வெறிநாய் ஒன்று அரை மணி நேரத்திற்குள் 6 பேரை கடித்து குதறியதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த 4 பேரை கடித்த வெறிநாய் அங்கிருந்து சென்று பட்டிக்குளம் பகுதியில் 2 வரை கடித்துள்ளது. படுகாயமடைந்த அனைவரும் சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சோளிங்கர் நகராட்சியில் ஒவ்வொரு தெருவில் 10 முதல் 15 நாய்கள் வரை தெரிந்து கொண்டு அச்சுறுத்தி வருவதாகவும் பல முறை கூறியும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூரில் தக்காளி விலை கடுமையாக சரிந்துள்ளதால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகளும் வியாபாரிகளும் வேதனை தெரிவித்துள்ளனர். பல்லடம், பொங்கலூர், கேத்தனூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெருமளவு தக்காளி பயிரிடப்படுகிறது. இந்நிலையில் அதிக விளைச்சல் காரணத்தால் தற்போது திருப்பூரில் தக்காளி விலை கடுமையாக சரிந்து 15 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த விலை வீழ்ச்சியால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் கவலையடைந்துள்ளனர். தென்காசியில் சாலை ஓர ஆக்கிரமிப்பை அகற்றும் நடவடிக்கையில் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்த குத்துக்கல் வலசை செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளால் அவ்வப்போது விபத்துகளும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருவதால் நெடுஞ்சாலைத்துறையால் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கையில் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டும் மக்கள் அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர்.